ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் ஒரு பெரிய பாக்கெட் வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அறுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்னலாம் போட்டு எப்படி இதை சூப்பராக செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் இருக்கிற ஏரெல்லாம் போட்டோம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தடவை தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் பருப்பு, உப்பு மற்றும் கொஞ்சம் சால்ட். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா எந்த பிராண்டுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம மஷ்ரூம் போடும்போது அதுலேருந்து தண்ணி நிறையா வரும். நல்லா இதை கிளறிடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான் போட்டேன். இப்போ இதோட அடுத்து தான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுடலாம். போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் போட்டுட்டேன். அதனால் கொஞ்சமாக பார்த்து நல்லா சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணியை ஊற்ற வேண்டாம். திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், காணாலேருந்து தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கடைசியில் போடுறதை விட இது மாதிரி வேகும்போது போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். திருப்பியும் மூடி போட்டு மூடிடலாம். இது வந்துட்டு இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா,
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ 4 முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். மஷ்ரூம் கிரேவியில் நான் தண்ணியை ஊற்றலை. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவியோடு இதையும் நம்ம ஊற்றிடலாம். நீங்கள் எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் இது மாதிரி அரைச்சி பாருங்கள். அரைச்சி இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் ரொம்ப நேரமாக வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஜவ்வு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தாலே வெந்துடும். இப்போ இந்த சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது. மஷ்ரூம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.